ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி வீட்டில் ரசமலாய் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரசமலாய் செய்கிறதுக்கு 4 ப்ராசஸாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பன்னீர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பன்னீர் செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். அதை நல்லா காய்ச்சிக்கோங்க. சூடாக இருக்கணும் பால். 1 லெமன் எடுத்து அதோட ஜூஸ் எடுத்து அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த பால் சூடாக இருக்கக்கூடிய பாலில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் திரையிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒருவேளை பால் திரையிலைன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணியையும் பன்னீரையும் பிரித்து எடுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது மேலே ஒரு பெரிய அரிப்பு வச்சு ஒரு நல்ல காட்டன் துணியை மேலே போட்டுக்கோங்க. தெரிஞ்ச பாலை இதில் ஊற்றி நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக பன்னீரை பிரித்து எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 லிட்டர் பசும்பால் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய பன்னீர் கிடைக்கல. பசும்பால் யூஸ் பண்ணால் ஏற்கனவே அதில் தண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அதில் நிறைய பன்னீர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் குளிர்ந்த நீர் வேணும், கோல்டு வாட்டர். அதை இந்த பன்னீர் மேலே ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா பன்னீர் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் சூடாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இன்னும் ஒரு காரணம் என்னன்னா, நம்ம லெமன் ஊற்றிருக்கிறதுனால அந்த லெமனோட புளிப்பு இந்த பன்னீரில் இறங்கியிருக்கும். ஸோ அந்த லெமனோட புளிப்பு போகிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா பெரிய அளவு புளிப்பு இருக்காது. இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரசமலாய் செஞ்சதுக்கப்புறமா அதில் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களால் எவ்வளோ அழுத்தி தண்ணியை வெளியில் எடுக்க முடியுமோ இந்த பன்னீர்லேருந்து அவ்வளோத்துக்கு எடுத்துருங்க. ஏன்னா பன்னீரில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்கக்கூடாது ரசகுல்லா செய்கிறதுக்கு. அதனால நல்லா புழிஞ்சு இந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பன்னீர்லேருந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டரை இன்னும் எடுக்கிறதுக்காக இதை லைட்டாக இந்த மாதிரி சுற்றி அரிப்பு மேலேயே வச்சு ஒரு வெயிட் ஏதாவது வைக்கணும். ஒரு 1 hour அப்படியே அந்த வெயிட் அந்த பன்னீர் மேலே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பன்னீர்லேருந்து வாட்டர் எல்லாமே கீழே வடிஞ்சிரும். இப்போது 1 hour ஆயிடுச்சு. அந்த பன்னீரில் இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்சு பன்னீர் இப்போ ட்ரையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பன்னீரை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பிளேட்டில் பன்னீரை வச்சு அதை நல்லா கையால் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கணும். கட்டியாக எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கையால் உதிர்த்து விட்டுக்கோங்க. என்னதான் நம்ம பன்னீரில் இருக்க தண்ணீரை எல்லாமே வெயிட் வச்சு வெளியில் எடுத்தாலும் அதில் கொஞ்சமாக தண்ணீர் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு கொஞ்சம் நல்லா அந்த பன்னீரை அழுத்தி இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு, இந்த 2ல் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக அந்த பன்னீர் மேலே தூவி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ஆட் பண்ணுறனால பன்னீர் உதிராமல் நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சாஃப்டாக வராது ரசகுல்லா. இப்போது ஒரு 15 minutes பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பன்னீர் இப்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம இந்த மாதிரி நீளமாக உருட்டி ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். எத்தனை பன்னீர் பீசஸ் வருதோ அத்தனை பன்னீர் பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எனக்கு ஒரு 10 பீசஸ் பன்னீர் தான் கிடச்சிச்சு. நான் வந்து பசும்பால் யூஸ் பண்ணனால எனக்கு கம்மியாக தான் பீசஸ் வந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 பீசஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பன்னீர் பீஸ் எடுத்து உள்ளங்கையில் இந்த மாதிரி உருட்டி நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி உருட்டணும். குலாப் ஜாமுனுக்கு நம்ம மாவு உருட்டுற மாதிரி நல்லா அழுத்தி உருட்டுங்க. அப்புறமா லைட்டாக தட்டி ரசகுல்லா ஷேப்புக்கு 10 பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நான் இந்த ஷேப்புக்கு ரசகுல்லா ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா பன்னீரை வந்து பசைஞ்சு எடுத்தனால நம்ம சீனி பாகுல இந்த ரசகுல்லாவை வேக வைக்கும்போது உடையாமல் வரும் ரசகுல்லா. செகண்ட் ப்ராசஸ் ரசகுல்லா பண்ணலாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப்பு நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சீனி கரையிறதுக்காக ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சீனி பாகு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நான் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் பீசஸை இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம குலாப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணுற மாதிரி சீனி பாகு கொஞ்சம் திக்காக வேண்டாம். இது வந்து சீனி கரைஞ்சா போதும். கரைஞ்சி தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த பன்னீர் பீசஸை இந்த சீனி பாகில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்புறமா இந்த ரசகுல்லா பீசஸை திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சீனி பாகில் வேக வைக்கலாம். ரசகுல்லா முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா உப்பி நல்லா பெருசாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஐஸ் பீசஸ் போட்டு அதில் இந்த சிரப்பை ஊற்றி அதில் இந்த ரசகுல்லா பீசஸை போட்டு வைக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ரசகுல்லா இந்த சூடான தண்ணியில் இருந்துச்சுன்னா அப்புறம் ரசமலாயில் நம்ம போடும்போது ரப்பர் மாதிரி ஆகிரும். அதனால் இந்த ப்ராசஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா உங்கள் ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராசஸ் வந்து ரப்டி பண்ணலாம். இந்த ரப்டி செய்கிறதும் ரொம்ப ஈஸி. அதுக்கு பாதாமையும் பிஸ்தாவையும் உங்களுக்கு என்ன நட்ஸ்லாம் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரப்டி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்ததும் நான் ஒரு 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோத்துக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இனி நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் பிஸ்தாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆட் பண்ணியிருக்கிற பாதாம் பிஸ்தா எல்லாம் நல்லா வேகிறதுக்காக ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா பாலை கொதிக்க வைக்கிறேன். ரப்டிக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணுவாங்க. நான் இங்கே குங்குமப்பூ ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். கடைகளெல்லாம் இந்த மாதிரி எல்லோ ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நானும் அது மாதிரி எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி பாலை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கிறேன். ரப்டி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மிடில் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ரசகுல்லாவை அதில் போடும்போது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்த பாலெல்லாம் அந்த ரசகுல்லா உறிஞ்சி எடுக்காது. ரொம்ப தண்ணியாக இருந்துன்னா டேஸ்ட் ரொம்ப இருக்காது. அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ரசமலாய்க்கு தேவையான எல்லாமே செஞ்சாச்சு. இனி லாஸ்ட் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது. ரசமலாய் செய்கிறது மட்டும்தான். அதுக்கு செஞ்சு வச்சுருக்க ரப்டியை ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். அப்புறமா நம்ம கூல் வாட்டரில் இந்த ரசகுல்லா போட்டு வச்சுருக்கோம்ல, அதை ஒவ்வொன்றா ரசகுல்லாவை மட்டும் எடுத்து இந்த ரப்டியில் ஆட் பண்ணி எல்லா பீசஸையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம்
இந்த ரசமலாய் வந்து வெளியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கூலாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலையே ஈஸியாக ரசமலாய் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி கூட. நல்லா சில்லுன்னு இந்த ரசமலாயை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஹோம் மேக்கர் லுரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.